டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளவுட் செக்யூரிட்டி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மொபைல்லேருந்து சிஸ்டம்லேருந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்ம நிறைய க்ளவுட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ்லேருந்து ஒரு ஒரு ஆப்லேருந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் க்ளவுட்லேருந்து நம்ம சர்வீஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அந்த க்ளவுடு சர்வீஸை வந்து எந்தளவுக்கு ஒரு செக்யூர்டான ஒரு சிஸ்டம்மை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்தளவுக்கு செக்யூர்டாக அந்த க்ளவுட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ என்ன வகையான க்ளவுட் செக்யூரிட்டிலாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன வகையான த்ரெட்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரிலாம் வந்து க்ளவுடு சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ண முடியும் ஒரு ஹேக்கர்னாலங்கிறது பார்ப்போம். அப்புறம் அதுக்கு கவுண்டர் மெஷர் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்கிரிப்ஷன். ஸோ ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மட்டும் கிடையாது, என்ன சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸாக இருக்கலாம், அப்ளிகேஷன் ஆஸ் அ சர்வீஸாக இருக்கலாம், அப்ளிகேஷன் ஆஸ் சர்வீஸில் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸாக இருக்கலாம், என்ன க்ளவுட் சர்வீஸாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்டோரேஜ் எடுத்துக்கிறேன். நான் என்னோடய மொபைல்லேருந்து ஒரு ஃபைலை வந்து என்னோடய க்ளவுட் ட்ரைவுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய மொபைலில் இருக்க ஆப் க்ளவுட் ஆப்பில் தான் அதை வந்து செலக்ட் பண்ணுவேன். ஃபைலை செலக்ட் பண்ணி சென்டுன்னு கொடுத்தேன், இல்லை அப்லோட்னு கொடுத்து அடுத்த செகண்ட்லேருந்து இந்த ஃபைல் வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக நெட்வொர்க்கில் போகும்போதே என்கிரிப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது போய் ஸ்டோர் பண்ணி எல்லா பேக்கெட்டையும் ரிசீவ் பண்ணி ஃபைனலாக ஒரு ஃபைலாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபைலாக ஸ்டோர் பண்ணும்போது ட்ரைவில் அந்த ஸ்டோராக இருக்கும்போது அது என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கணும். பை சான்ஸ் ஏதோ ஒரு ஹேக்கர் வந்து அந்த செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அது என்கிரிப்டட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதை அவங்களால வந்து மறுபடியும் ஒரிஜினல் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி ரீட் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணணும் என்கிரிப்ஷன் பண்ணி. இது ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த க்ளவுட் சிஸ்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, க்ளவுட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அந்த க்ளவுட் சர்வீஸ் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. க்ளவுட் சர்வர், அப்புறம் அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு லோட் பேலன்சர், அது இதுன்னு நிறையா இருக்கும். நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நிறையா காம்பனன்ட் சேர்ந்தது தான் ஒரு பெரிய க்ளவுட் சிஸ்டம், க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், இல்லை வெளியேருந்து யூசர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கண்ட்ரோல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸராக இருந்தால் நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து இவங்கலாம் இந்தந்த டிவிஷனில் மட்டும்தான் ஆக்சஸ் ரைட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஐடென்டிஃபைடு யூசர் தான், இவங்க இதை ஆக்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அடுத்தது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம்லேயே இருந்தால் கூட இவங்க வந்து இந்த ரோல்னா இவங்க இந்த லெவலுக்கு வரைக்கும் தான் இந்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டச் பண்ண முடியும், இதுலேருந்து பர்மிஷன் கொடுக்கணும்னா இதுக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் டெசிக்னேஷனில் இருக்கவங்க தான் கொடுக்கணும், அப்படிங்கிற மாதிரி இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும். அடுத்தது பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி. இப்போ வந்து நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஃபைல் ஃபோட்டோஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வருஷம் பழைய ஃபோட்டோ, ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸ்னு வச்சுக்கோங்க, அதை ஃபோனில் வச்சுக்காமல் இல்லை சிஸ்டமில் வச்சுக்காமல் ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டோம். சிஸ்டமில் ஃபோன்லேயும் ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பை சான்ஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை நேச்சுரல் கலாமிட்டி நடக்குது, அந்த ஸ்டோரேஜ் ஃபிசிக்கல் ட்ரைவ் வந்து போயிடுச்சு, வெடிச்சிருச்சு, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, டேட்டா போயிடுச்சு. அப்போ நம்மக்கிட்டேயும் ஒரு லோக்கல் காப்பி இல்லை, க்ளவுட்லேயும் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா போயிடும். அந்த டேட்டா லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த க்ளவுட் சர்வீஸ் வந்து ரிலையபிளான க்ளவுட் சர்வீஸ் கிடையாது. ஸோ அப்போ ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு ட்ரைவோடைய காப்பி வந்து குளோபில், அதாவது த்ரூ அவுட் தி குளோபில் மல்டிபிள் பிளேசஸில் ஒரு காப்பி வச்சுருக்கணும். அதுக்கு பேர் ஜியோ ரிடண்டன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு ட்ரைவ் வந்து ஸ்டோரேஜ் வந்து லாஸ் ஆச்சுனாலும் இன்னொரு இடத்துல இருந்து அதை ரெப்ளிகே எடுத்து யூசருக்கு வந்து அது டேட்டாவை திருப்பி ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி. அப்புறம் அடுத்தது யூஸராகவே இருந்தாலும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் உள்ளே போகக்கூடாது. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதை யூசர் யூஸ் பண்ணுறாங்க இல்லை அது அவங்களோட சாய்ஸ், பட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் கொடுக்கணும். நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் ஃபோனுக்கு ஓடிபி வரலாம், இல்லைனா ஆத்தென்டிகேட்டர் ஆப்னு ஒன்று இருக்குது, அந்த ஆப்பில் வந்து கோட் ஜென்ரேட் பண்ணி அந்த கோடை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உள்ளே நம்மளால் லாகின் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஆத்தென்டிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் கூட அவனால் அந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா லாகின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான செக்யூரிட்டி மெக்கானிசம். அடுத்தது காமனான செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த இடம் வந்து ரொம்ப வல்னரபுளாக இருக்குது, அதாவது எந்த இடத்துல வந்து ஹேக்கர்னால ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ளே பூந்து டேட்டா எடுக்க முடியும், சிஸ்டம் வைஸ் சொல்கிறேன், ஃபிசிக்கலாக உள்ளே பூந்து கிடையாது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த வகையாக சிஸ்டம் மூலிமா உள்ளுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி போக முடியுமா, அந்த மாதிரி ஏரியா வந்து வல்னரபிள் ஏரியான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வீக்கான ஏரியா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே கொஞ்சம் வீக்கான ஏரியா.
அந்த மாதிரி வந்து உள்ள பூந்து டேட்டா எடுக்கக்கூடிய சென்சிட்டிவ் டேட்டா எடுத்தாங்கன்னா அது ஒரு பிரீச். அதுக்கு பேர் டேட்டா பிரீச். சென்சிட்டிவ் டேட்டா எடுத்தால் அது டேட்டா பிரீச். அடுத்தது இன்செக்யூர் ஏபிஐஸ். இப்போ க்ளவுட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேக்ஸிமம் நிறைய க்ளவுட் சர்வீஸ் வந்து ஏபிஐஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரைவ் ஸ்டோரேஜே எடுத்துக்கங்களேன். ஏதோ ஒரு ட்ரைவ் ஸ்டோரேஜ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரைவ் ஸ்டோரேஜே டெவலப்பர்ஸ்க்கு ஏபிஐன்னு ஒன்று கொடுப்பாங்க. அவங்க வந்து ஆப் ரெடி பண்ணலாம், இல்லை வெப் ஆப் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணும்போது ஃபைல் அப்லோட் ஃபீச்சர் அவங்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த ஃபைல் அப்லோடு எப்படி அவங்க அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ட்ரைவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த ட்ரைவ் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைடரே வந்து ஏபிஐ கொடுத்துருப்பான். அந்த ஏபிஐயில் வந்து டாட் அப்லோட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அப்லோடுன்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பான். அந்த அப்லோடுக்குள்ளே நம்ம ஃபைலை போடுவோம், அது போய் உள்ளே போய் புஷ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ஏபிஎஸ் கொடுக்குறாங்களா, அந்த ஏபிஎஸ் வந்து கொஞ்சம் வீக்கான ஏபிஎஸ் ப்ராப்பராக செக்யூர் பண்ணல அப்படின்னா இந்த ஏபிஎஸ் மூலிமா வந்து ஹேக்கர்ஸ் வந்து உள்ள பென்ட்ரேட் ஆகி உள்ளே போக முடியும். அடுத்தது மிஸ்கான்ஃபிகரேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கான்ஃபிகரேஷன் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஓப்பன் எண்டு விட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் உள்ள ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஓப்பன் எண்டு விடக்கூடாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். ரியல் வேர்ல்டில் ஆக்சுவலாக நடந்த ஒரு சில அட்டம்ப்ட்ஸ். அடுத்தது கவுண்டர் மெஷர் என்னன்னா, ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டா யூஸராக அன்னோன் யூஸர் இல்லை அன்ஆத்தரைஸ்டு யூஸர் உள்ளே போக முடியாது. ஃபஸ்ட் பாயிண்ட். ரேரஸ்ட் கேஸில் தான் உள்ளே போக முடியும், பட் மேக்ஸிமம் போக முடியாது. அடுத்தது க்ளவுட் கான்ஃபிகரேஷனை வந்து அட்மின்ஸ் இல்லை அந்த டீம் வந்து ரெகுலராக ஆடிட் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போகும்போது அந்த ப்ரொவைடர் வந்து என்னென்ன செக்யூரிட்டி மெக்கானிசம்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அது அவங்க வெப்சைட்ஸில் எதுலேயோ ஒன்று பார்த்துக்கணும். அதே மாதிரி ப்ராப்பராக அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கின க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா ISO 27001 இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட நம்ம போகணும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.